அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 8வது பாடமாக இருக்க திறனாய்வு பார்த்துட்ருக்கோம். திறனாய்வியலில் இலக்கிய திறனாய்வியல் தாயே ஞானமூர்த்தி புத்தகத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம். வினா எண் 242. அமைதியான மனநிலையில் நினைவுக்கு கொண்டு வரும் உணர்ச்சிகளின் விளக்கமே கவிதை என்றவர் வேர்ட்ஸ்வர்த். அமைதியான மனநிலையில் நினைவுக்கு கொண்டு வரும் உணர்ச்சிகளின் விளக்கமே கவிதை என்றவர் வேர்ட்ஸ்வர்த். நமக்கு பழக்கமானவைகளை எளிய மொழிகளை பயன்படுத்தி கலையுணர்வு பெற செய்வது சிறந்த திறனாகும். நமக்கு பழக்கமானவைகளை எளிய மொழிகளை பயன்படுத்தி கலையுணர்வு பெற செய்வது அப்படிங்கிறது ஒரு சிறந்த திறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினா எண் 244. சிறந்த இலக்கியத்திற்கு முதலாக வேண்ட பெறுவது உண்மை அனுபவத்தை நேர்மையாக வெளியிடுவதாகும். சிறந்த இலக்கியத்திற்கு முதலாக வேண்ட பெறுவது உண்மை அனுபவத்தை நேர்மையாக வெளியிடுவதாகும். வினா எண் 245. இலக்கிய நடைக்குரிய ஆற்றல் கருத்து நுட்பம் ஆகியவை இந்நேர்மையை பொறுத்துள்ளன. இலக்கிய நடைக்குரிய ஆற்றல் கருத்து நுட்பம் ஆகியவை இந்நேர்மையை பொறுத்துள்ளன. வினா எண் 246. இலக்கியத்திற்கு இன்றியமையா பண்பு தெளிவு. இலக்கியத்திற்கு இன்றியமையா பண்பு தெளிவு. வினா எண் 247. ஆற்றல் கருத்து நுட்பம் ஆகிய இவை இரண்டும் நன்கு அமையப்பெற்றால் தெளிவு ஏற்படும். ஆற்றல் கருத்து நுட்பம் ஆகிய இரண்டும் நன்கு அமையப்பெற்றால் தெளிவு ஏற்படும். வினா எண் 248. குறிப்பிட்ட பொருளுக்கு எத்தகைய நடை இயல்புகள் பொருத்தமானவை என்பது இரண்டை பொறுத்துள்ளன. ஒன்று எழுத்தாளரின் உணர்வும் இயல்பும் அவர் கூறும் பொருளின் தன்மையும் ஆகும். மற்றொன்று எத்தகைய கருத்தையும் உணர்ச்சியையும் உணர்த்த வேண்டும் என்பதும் அவற்றை யார் உணர்த்துகிறார்கள் என்பதும் ஆகும். ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு எத்தகைய நடை இயல்புகள் பொருத்தமானவை அப்படிங்கிறது ரெண்டு பண்பை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு எத்தகைய நடை இயல்புகள் பொருத்தம் அப்படிங்கிறது 2 பண்புகளை பொறுத்து இருக்குது. ஒன்று என்னென்னா எழுத்தாளரோட உணர்வு இயல்பும் அவர் கூறும் பொருளோட தன்மையும். முதலாவது எழுத்தாளரோட உணர்வு இயல்பும் அவர் கூறும் பொருளின் தன்மையும். மற்றொன்று எத்தகைய கருத்தையும் உணர்ச்சியையும் உணர்த்த வேண்டும் என்பதும் அவற்றை யார் உணர்த்துகிறார்கள் அப்படிங்கிறதுனா முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினா எண் 249. நடையாவது பொருத்தமான இடங்களில் பொருத்தமான சொற்கள் என்றவர் ஸ்விஃப்ட். நடையாவது பொருத்தமான இடங்களில் பொருத்தமான சொற்கள் அப்படின்னு சொன்னவர் ஸ்விஃப்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இலக்கிய திறனாய்வியல் தாயே ஞானமூர்த்தி புத்தகத்தில் கலைக்காகவே அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து பார்க்கலாம். வினா எண் 250. 19வது நூற்றாண்டில் மேனாடுகளில் கலைக்காகவே என்ற கொள்கை ஒரு சில திறனாய்வாளர்களிடையே உருப்பெறலாயிற்று. 19வது நூற்றாண்டில் மேனாடுகளில் கலைக்காகவே என்ற கொள்கை ஒரு சில திறனாய்வாளர்களிடையே உருப்பெறலாயிற்று. வினா எண் 251. கவிதை தனித்த முருகியல் இன்பம் வாய்ந்ததென்றும் அதை உணர்ந்து திளைப்பதை கவிதையின் பயன் என்றும் ஜெர்மனியை சேர்ந்த காண்ட் என்பவர் மதிப்பீட்டு திறனாய்வு என்ற தம் நூலில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அந்த கருத்திலிருந்து தான் கலைக்காகவே என்ற கொள்கை தோன்றிற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவிதை தனித்த முருகியல் இன்பம் வாய்ந்ததென்றும் அதை உணர்ந்து திளைப்பதே கவிதையின் பயன் என்றும் சொன்னவங்க யாருன்னா காண்ட். எதில் சொல்லியிருக்காங்கன்னா மதிப்பீட்டு திறனாய்வு என்று புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. கவிதை தனித்த முருகியல் இன்பம் வாய்ந்ததென்றும் அதை உணர்ந்து திளைப்பதே கவிதையின் பயன் என்றும் கூறியவர் ஜெர்மனியை சேர்ந்த காண்ட் அப்படிங்கிறவர். எதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா மதிப்பீட்டு திறனாய்வு அப்படிங்கிற அவரோட நூலில் சொல்லியிருக்காரு. இதில் இந்த மதிப்பீட்டு திறனாய்வு நூலில் இருக்க கவிதை தனித்த முருகிய இன்பம் வாய்ந்தது, அதுதான் அதில் உணர்ந்து திளைக்கிறது தான் கவிதையோட பயன் அப்படிங்கிற ஒரு கருத்து மூலமாக தான் கலைக்காகவே அப்படிங்கிற ஒரு கொள்கை தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினா எண் 252. கலைக்காகவே என்ற கொள்கைக்கு பெரிதும் ஊட்டம் கொடுத்தவர் எட்கர் ஆலன் போ. கலைக்காகவே என்ற கொள்கைக்கு பெரிதும் ஊட்டம் கொடுத்தவர் எட்கர் ஆலன் போ. வினா எண் 253. கவிதை கொள்கை என்ற நூலின் ஆசிரியர் எட்கர் ஆலன் போ. கவிதை கொள்கை என்ற நூலின் ஆசிரியர் எட்கர் ஆலன் போ. வினா எண் 254.
கவிதையை நான் அழகின் உறைவிடமாக கருதுகிறேன் என்றவர் ஆலன் போ. கவிதையை நான் அழகின் உறைவிடமாக கருதுகிறேன் என்றவர் ஆலன் போ. வினாயன் 255 கவிதைக்கு நீதிநெறி கருத்துக்கள் கூடாதென்பதை ஏற்காதவர் போதலர். கவிதைக்கு நீதிநெறி கருத்துக்கள் கூடாதென்பதை ஏற்காதவர் போதலர். போதலர் அப்படிங்கிறவர் பிரான்ஸ் நாட்டு திறனாய்வாளர். பிரான்ஸ் நாட்டு திறனாய்வாளர் யாருன்னா போதலர். வினாயன் 257 நீதிநெறி உண்மைகளை அறவே நீக்கும் கலை கலைக்காகவே என்ற கொள்கை சிறுபிள்ளைத்தனமான கற்பனையாகும். இக்கொள்கை பயனற்றதாகவே முடியும். கலை கலைக்காகவே என்பது மனித தன்மைக்கு முற்றிலும் மாறானது என்றவர் போதலர். நீதிநெறி உண்மைகளை அறவே நீக்கும் கலை கலைக்காகவே என்ற கொள்கை சிறுபிள்ளைத்தனமான கற்பனையாகும். இக்கொள்கை பயனற்றதாகவே முடியும். கலை கலைக்காகவே என்பது மனித தன்மைக்கு முற்றிலும் மாறானது அப்படின்னு சொன்னவர் போதலர். வினாயன் 258 ஒழுக்க நெறி கலையின் கண் ஊடுருவி அதோடு முழுமையும் இயைந்து விடுகிறது. ஒழுக்க நெறி கலையின் கண் ஊடுருவி அதோடு முழுமையும் ஏய்ந்து விடுகிறது. தன்னை அறியாமலேயே ஒரு கவிஞன் நீதிநெறி உணர்த்துபவனாக ஆகின்றான். இஃது அவனுடைய பொங்கி வலியும் தனித்தன்மையினால் ஏற்படுவதாகும் என்றவர் போதலர். ஒழுக்க நெறி கலையின் கண் ஊடுருவி அதோடு முழுமையும் ஏய்ந்து விடுகிறது. தன்னை அறியாமலேயே ஒரு கவிஞன் நீதிநெறி உணர்த்துபவனாக ஆகிறான். இஃது அவனுடைய பொங்கி வலியும் தனித்தன்மையினால் ஏற்படுவதாகும் போதலர். வினாயன் 259 கவிதை ஒழுக்க நெறி உணர்த்துவதாய் இருத்தல் வேண்டும் என்று ஷெல்லி, ஆர்னால்ட் டால்ஸ்டாய் போன்றவர்கள் கருதுகின்றனர். கவிதை ஒழுக்க நெறி உணர்த்துவதாய் இருத்தல் வேண்டும் என்று ஷெல்லி, ஆர்னால்ட் டால்ஸ்டாய் போன்றவர்கள் கருதுகின்றனர். வினாயன் 260 உலகம் கற்பனையினால் படைக்கப்படுவதால் அக்கற்பனை திறமே அவ்வுலகை ஆட்சி புரிய வேண்டும் என்று கொள்வது பொருத்தம் என்கிறார் போதலர். உலகம் கற்பனையினால் படைக்கப்படுவதால் அக்கற்பனை திறமே அவ்வுலகை ஆட்சி புரிய வேண்டும் என்று கொள்வது பொருத்தம் என்றவர் போதலர். வினாயன் 261 அக்காலத்தில் எல்லா நன்மைகளின் அடிப்படை ஆதாரம் முதலியவைகளின் இயற்கையிலிருந்தே காணப்பட்டன என்கிறார் போதலர். அக்காலத்தில் எல்லா நன்மைகளின் அடிப்படை ஆதாரம் முதலியவைகளின் இயற்கையிலிருந்தே காணப்பட்டன என்கிறவர் போதலர். வினாயன் 262 உயர்ந்த கவிதையின் அல்லது கலையின் முழுமை பண்பு ஆன்மீக நெறி அல்லது ஒழுக்க நெறி என்பதாகும். உயர்ந்த கவிதையின் அல்லது கலையின் முழுமை பண்பு அப்படிங்கிறது ஆன்மீக நெறி அல்லது ஒழுக்க நெறி என்பதாகும். உயர்ந்த கவிதையின் அல்லது கலையின் முழுமை பண்பு அப்படிங்கிறது ஆன்மீக நெறி அல்லது ஒழுக்க நெறி என்பதாகும். வினாயன் 263 கலை கலைக்காகவே கொள்கையினர் வெர்லன் மல்லார்மே. கலைக்காகவே என்ற கொள்கையினர் வெர்லன் மல்லார்மே. இவங்க பிரெஞ்சு நாட்டுக்காரங்க. வினாயன் 264 பிரான்ஸ் நாட்டில் கலைக்காகவே என்ற கொள்கையை பெரிதும் வற்புறுத்தியவர்கள். பிரான்ஸில் கலைக்காகவே அப்படிங்கிற கருத்தை பெரிதும் வற்புறுத்தியவர்கள் பேட்டர், விஸ்லர், வில்தே முதலியோர். பிரான்ஸ் நாட்டில் கலைக்காகவே என்ற கொள்கையை பெரிதும் வற்புறுத்தியவர்கள் பேட்டர், விஸ்லர், வில்தே முதலியோர். வினாயன் 265 அழகு மறைப்பொருளாக உள்ள ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் அது எதனையும் வெளிப்படையாக தெரிவிப்பதில்லை என்றவர் வில்தே. அழகு அப்படிங்கிறது மறைப்பொருளாக உள்ள ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்துகிறது. ஏனால் அது எதனையும் வெளிப்படையாக தெரிவிப்பதில்லை என்றவர் வில்தே. வினாயன் 266 கலை செம்மைப்படுத்தி கொள்வதிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறது. அதற்கு காரணம் கற்பிக்க வேண்டும் என்ற விருப்பம் கிடையாது. அது எல்லா நிலையிலும் எல்லா காலங்களிலும் அழகை தேடி கண்டுபிடிப்பதையே தன் செயலாக கொள்கிறது என்கிறார் விஸ்லர். கலை செம்மைப்படுத்தி கொள்வதிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறது. அதற்கு காரணம் கற்பிக்க வேண்டும் என்ற விருப்பம் கிடையாது. அது எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் அழகை தேடி கண்டுபிடிப்பதையே தன் செயலாக கொள்கிறது என்கிறார் விஸ்லர்.
வினா எண் 267 அனுபவத்தின் பயன் முடிவாகாது என்றும் அனுபவமே முடிவாகும் என்கிறார் பேட்டர். அனுபவத்தின் பயன் முடிவாகாது என்றும் அனுபவமே முடிவாகும் என்கிறார் பேட்டர். வினா எண் 268 கலையினை அதன் அழகுக்காகவே அனுபவித்து திளைக்க வேண்டும், அதிலிருந்து ஒரு பயனை எதிர்பார்க்க கூடாது என்கிறார் பேட்டர். கலையினை அதன் அழகுக்காகவே அனுபவித்து திளைக்க வேண்டும், அதிலிருந்து ஒரு பயனை எதிர்பார்க்க கூடாது என்கிறார் பேட்டர். வினா எண் 269 உணர்ச்சி உணர்ச்சிக்காகவே என்பது கலையின் நோக்கம், உணர்ச்சி செயலுக்காக என்பது வாழ்க்கையின் நோக்கம் என்கிறார் வில்தே. உணர்ச்சி உணர்ச்சிக்காகவே என்பது கலையின் நோக்கம், உணர்ச்சி செயலுக்காக என்பது வாழ்க்கையின் நோக்கம் என்கிறார் வில்தே. வினா எண் 270 எதுகை மோனை போன்ற தொடைகள் மனிதனின் சொற்களை கடவுள் பேச்சாக மாற்றும் வல்லமையுடையவை என்கிறார் வில்தே. எதுகை மோனை போன்ற தொடைகள் மனிதனின் சொற்களை கடவுள் பேச்சாக மாற்றும் வல்லமையுடையவை என்கிறார் வில்தே. வினா எண் 271 வடிவமே எல்லாம் அதுவே வாழ்க்கையின் இரகசியம் என்றவர் வில்தே. வடிவமே எல்லாம் அதுவே வாழ்க்கையின் இரகசியம் என்றவர் வில்தே. வினா எண் 272 கலை கலைக்காகவே என்ற கொள்கையை வற்புறுத்தியவர் பிராட்லி. கலை கலைக்காகவே என்ற கொள்கையை வற்புறுத்தியவர் பிராட்லி. இன்றைக்கி நம்ம இலக்கிய திறனாய்வியலில் கலை கலைக்காகவே அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 25 வினாக்கள் பார்த்துருக்கோம். மீதி இருக்க வினாக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.